முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருவிளக்கு பூஜை வழிபாட்டை தொடங்கும் அடியேன் குடும்பத்திற்கு அருட்செல்வம் பொருட்செல்வம் இன்பச் செல்வம் கல்விச் செல்வம் சந்தான சௌபாக்கிய புத்திர செல்வம் மன நிம்மதி நோய் நொடியில்லாத வாழ்க்கை இன்னொரு பாக்ஸ் முதல் கொடுத்துருப்பாங்களே உனக்கு முத வளையல் கொடுத்தாங்க சக்தி வடிவமா போயிடும். நீங்க எல்லாம் ஓம் சக்தி பராசக்தி வடிவமா கொடுப்பாங்க, அதை ஓரமா வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் கொடுத்துருப்பாங்க, அதை ஓரமா வச்சுக்கோங்க. பூஜைக்கு தண்ணி தீர்த்தம் வேணும், அது ஒரு தீர்த்த பாத்திரம் பஞ்ச பாத்திரம் டம்ளர். நல்லெண்ணெய் 3 லிட்டர் ஸ்பான்சரா கொடுத்துருக்காங்க. ஆத்தங்கரைப்பட்டி நாகராஜன் அவர்கள் தட்டு உபயோகமாக கொடுத்துருக்காங்க. சுஷீந்திரன் இலக்கியா உயர்திரு சசீந்திரன் அவர்கள் திருமதி இலக்கியா குடும்பத்தார்கள் குரு தட்சிணை ரொம்ப செலவிலே ரொம்ப உன்னதமான செலவு, உயர்வான செலவு. குரு தட்சிணை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானது, உன்னதமானது. அவங்க ஸ்பான்சரோட சிறப்பா திவ்யமங்கல கற்பூர தெய்வங்கள் பிரத்யக்ஷ ஸ்வரூபஸ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள்ல சூரிய பகவான கண்ணால பார்க்கலாம், சந்திர பகவான கண்ணால பார்க்கலாம், பசுமாட்டை கண்ணால பார்க்கலாம். இந்த மாதிரி வரிசையில தீபமானது மகாலட்சுமி ஸ்வரூபமா, ஈஸ்வரி ஸ்வரூபமா, முத்துமாரியம்மன் ஸ்வரூபமா கண்ணால பார்த்து வழிபடக்கூடிய ரொம்ப அற்புதமான பூஜை திருவிளக்கு பூஜை. இந்த திருவிளக்கு பூஜையில நம்ம ஆசைப்பட்டு வரல, முத்துமாரியம்மன் அழைச்சி யார் வரலாம்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்கலாம். அம்பிகை அனுமதி இல்லைன்னா இந்த எல்லைகளே நுழைய முடியாது. நமக்கு வேற ஒரு வேலையை குறித்து வேற இடத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ அம்பிகை அனுகிரகமும் அம்பிகை ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய பாக்கியமா மிகப்பெரிய புண்ணியசாலியா நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம். அது ஒரு மிக அற்புதமான செய்தி இந்த நேரத்துல. அடுத்து 2வது, எல்லா கோயிலுக்கும் போனா அங்க உள்ள ஒரு ஐயரோ பூசாரியோ குருக்களோ அங்க பூஜை பண்ணுவாரு, நம்ம கும்பிடத்தான் முடியும். அப்ப திருவிளக்கு பூஜையில என்ன சிறப்பு அப்படின்னா நம்மளே பூஜை பண்ணலாம். நமக்கு முன்னால இருக்கிறது விளக்கு. இவ்வளவு நேரம் எப்ப விளக்குல மந்திரம் சொல்லி அம்பிகை ஆவாகனம் பண்ணி அம்பிகையை அலட்சமோ அதுல இருந்து விளக்கா இருக்காது, அது அம்பிகையா மாறும். எப்படி அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் நிற்கும், இந்த மாதிரி ஒரு வேப்ப மரம் நிற்கும். வேப்ப மரத்துல வேப்ப மரமா நினைக்கிற வரைக்கும் தப்பு இல்லை, அதுல உடனே மாட்டை கட்டலாம் கண்ணா செய்யலாம். மரமா நினைக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. என்னைக்கோ மனசுக்கு ஒரு பிரியமா இருந்து அது மேல ஒரு பக்தி வந்து ஒரு நாள் என்னைக்காக ஒரு நாள் தோணி அந்த மரத்துக்கு ஒரு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு ஒரு சின்ன சேலையை ஒன்று கட்டி விட்டு ஒரு விளக்கேற்றி அம்பாலா நினைச்சு கும்பிட்டோம்னா அதுக்கு மறுநாள்லேருந்து அந்த வேப்ப மரத்துல எந்த விதமான கெடுதலான என்ன நினைக்கவே கூடாது. அன்னையிலேருந்து அம்பாள் வந்துருவாளாம் அந்த வேப்ப. அந்த மாதிரி நிறைய ஆழங்கள். அம்பிகையானது முத்துமாரியம்மனாவது இல்லாதபடி எங்கும் நீக்கவர சர்வவியாபி மகேஸ்வரி அப்படின்னு பேரு. உலகத்துல காத்து எப்படி வியாபிச்சிருக்கோ, காத்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இறை சக்தி எல்லா இடமும் இருக்கு. அந்த இறை சக்தியை ஒண்ணு சேர்க்கிறோம், ஒரே இடத்துல குறிக்கிறோம். அப்ப அந்த சக்தி அளப்பரிய சக்தியா மாறும். எப்படி இப்ப எல்லா இடமும் காத்து இருக்கு, ஆனா ஃபேன் போட்டா அந்த இடத்துல காத்து கொஞ்சம் கூடுதலா வரும். அதே காத்து புயலா வந்தா பக்கத்திலே போக முடியாது. ஒரு சக்தி அளப்பரியா சக்தியா மாறுறப்ப அதோட பவர்ஃபுல் ரொம்ப ஜாஸ்தியா மாறிடும். அது மாதிரி இறை சக்தி
அதுல இறை சக்தியில இறை வழிபாடு இயற்கை வழிபாடு நம்ம ஆலயத்துல வேம்படிக்கு கீழே வேப்ப மரத்துல முத்துமாரியம்மன் எழுந்தொழி நமக்கெல்லாம் கேட்ட நேரத்தை எங்க போனாலும் சரி ஒரு நிமிஷம் நின்று கண்ணை போய் தாயே பரமேஸ்வரி இந்த வேலைக்காண்டி போய் எனக்கு கூட இருந்து துணை இரு அப்படின்னா கூடவே வந்துருவாங்க. வர முடியல இருந்த இடத்துல நினைச்சுக்கலாம், எந்த இடத்துல இருந்து நினைச்சுக்கிறோமோ அந்த பாக்கியத்தில் தரக்கூடிய அற்புதமான சுவாமி முத்துமாரியம்மன் தாய் உள்ளமா இருந்து நமக்கு சகல சௌபாக்கியம் தரக்கூடிய ரொம்ப உயர்வான உன்னதமான பூஜை திருவிளக்கு பூஜை. முறையா பண்றது, எப்படி முறையா பண்றது? இப்ப நம்ம வீட்டுக்கு ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு கெஸ்ட் ஒரு விருந்தினர் வர்றாங்க, என்ன சாப்பிடுறீங்க, என்ன பண்றீங்க, அவங்க என்ன கேட்கறாங்க. உங்களுக்கு முன்னாடி வரப்போறது முத்துமாரியம்மன், மகாலட்சுமி, துர்க்கை அம்மன். அப்ப சுவாமிக்கு ஒரு மணி நேரம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மஞ்சள் அரிசி அக்கறை எடுத்து சாமி கும்பிடுங்க. ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 அரிசி எடுத்துக்கீங்க. கையெல்லாம் கும்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓம் மகாகணபதயே சரணம், ஓம் மகாகணபதயே சரணம், ஓம் மகாகணபதயே சரணம், ஓம் கற்பகமூர்த்தயே சரணம், ஓம் சண்முகநாத சரணம், ஓம் சிவாய நமः, கிருஷ்ணாய நமः, ஓம் கிருஷ்ணாய நமः, ஓம் முத்துமாரியம்பிகா சரணம், ஓம் முத்துமாரியம்பிகா சரணம். அப்படியே எல்லாரும் பிள்ளையார் போட்டுருக்கோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் சிவாய நமः. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரः ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபாப்யாः சுபே சோபனே சுபமுகூர்த்தே ஆத்ய பிரம்மணः திவ்யவராத்தே வைவஸ்வத மன்வந்தரே சகாப்தே அஸ்மின் வர்த்தமான வியவாரிகே வாசரः வாசரஸ்து குருவாசர உத்தாயாம் ஆஷலேஷ நட்சத்திர யுக்தாயாம் சுபயோக சுபகரண சுபலக்ன சுபமுகூர்த்த ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் நினைச்சுக்கிறோ அவ எல்லார் பேரையும் மனசுல நினைச்சு க்ஷேமானாம் லோகக்ஷேமார்த்த பரிபூர்ண கிருபாகடாட்சியதா சித்தியர்த்தம் புதுப்பட்டி கிராமத்தார்கள் சுற்றுவட்டார கிராமத்தார்கள் சககுடும்பானாம் வர்திஷ்யமான சமஸ்த பரிகாரார்த்தம் ஆயுள் அபிவிருத்தியர்த்தம் அபமிருத்தி தோஷ நிவர்த்தியர்த்தம் சர்வாவிட்டதா சித்தியர்த்தம் ஆரோகதா ஜிரகாத்ரதா தீர்க்க ஆயுள் தீர்க்க சுகா சித்தியர்த்தம். எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க நல்லா நிறைய படிக்கணும். ஒன்று பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே சித்திர் பவதுமே சதா இது வாக்கிய பிரகாரேண வாக்தேவி ஆசீர்வாதேன குடும்பஸ்ய கிராமஸ்ய மாணவ மாணவீகானாம் சகல வித்யா பாரங்கதா சித்தியர்த்தம். உங்க வீட்டில் பார்க்குற தொழில் வியாபாரம் உத்தியோகம்
வேலை மென்மேலும் சிறப்பா இருக்கணும் பிரார்த்தனை சொல்லுங்க. யக்ஷா குபேர சுவாமி சாயம் அந்நிய தேச சஞ்சார உத்யோக கோடி கோடி ஆதவ் மகாகணபதி கற்ப சங்கல்பத்தின் சொல்ல முத்துமாரியம் அனுகிரகத்தால் குழந்தையர் பக்தியை தொழில் வியாபார உத்தியோகம் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். சங்கல்பத்தில் சொல்லப்பட்ட தீர்காயுஷ்மா இருக்கணும், சகல சௌபாகியத்தோடு இருக்கணும். சங்கல்பத்தில் சொல்லப்பட்டவர்களால் கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைகள் கல்யாணத்தை சிறப்பாக அமையணும். வாழையா வந்து அபிவிருத்தியாகணும். சுவாமி என்ன பிரார்த்தனை முத்துமாரியம்மன் இப்போ ஒரே ஒரு பூ எடுத்து கையில பிள்ளையார கும்பிடுங்க. எல்லாரும் ஒரு பூ எடுத்து பிள்ளையார எல்லாரும் கும்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காரணம் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட சகல கவலைகள் தீருமே. பால கணபதையே விஜய கணபதையே சக்தி கணபதையே கற்பக கணபதையே நமோ நமக. உனது பொற்பாதங்களை வணங்கி மங்களகரமான முத்துமாரியம்மன் ஆலயத்தின் திருவிளக்கு பூஜை வழிபாட்டை தொடங்கும் அடியேன் குடும்பத்திற்கு அருட்செல்வம் பொருட்செல்வம் இன்பச் செல்வம் கல்விச் செல்வம் சந்தான சௌபாக்கிய புத்திர செல்வம் மன நிம்மதி நோய் நொடியில்லாத வாழ்க்கை சகல சௌரியங்களையும் தந்தருக. விநாயகர் பிரார்த்தனை மகாகணபதி கற்பகமூர்த்தி விநாயகர் பெருமானை எப்பொழுதும் திருவிழாக்கு நடத்தி கொடுக்கணும். நம்ம இந்து மத சாஸ்திரத்துல எதை எழுதினாலும் பிள்ளையார துணை போட்டு எழுதணும். எதை தொடங்கினாலும் பிள்ளையார பிடிச்சு வச்சு வழிபாட்டோட விநாயகர் அனுமதியோடு பூஜையை தொடங்கியிருக்கும். விநாயகா பிள்ளையாரப்பா எப்படி இந்த பூஜையில கலந்துக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தியோ இந்த பூஜையும் சிறப்பா நடத்தி கொடுக்க நீ அனுகிரகமான ஆசிராரும் விநாயகர் பெருமாள் 3 தடவை சொல்லி அந்த பிள்ளையார மேல போட்டு தொட்டு கும்பிட்டுக்கோங்க. 5 முகம் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அது பிரகாரம் ரெண்டுமே சரிசமமான பலன் தான். அதனால உங்களுக்கு 2 முகம் ஏற்றி பண்ணலாம், 5 முகம் ஏற்றி பண்ணலாம். ஏற்றிக்கலாம். அம்பிகை வந்துருவா அந்த விளக்குல. அதுல இருந்து அம்பாலா நினைச்சு பூஜை பண்ணணும். நான் மறந்து கூட விளக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் அம்பாள் தான் சொல்லுவேன். அம்பாளுக்கு பொட்டு வைங்க. தாசி பூத சமஸ்தரே வழிலா லோகைய தீவாங்குரா பிரியா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே சுகம்பவதோ கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதா நமக்கிரக நிவாசாய மகாலட்சுமி நமோஸ்துதே. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஓம் சக்தி அம்பிகாயி நமோ நமः. ஸ்ரீயோ வரதோ பவதோ ஸ்ரீயோ வரதோ பவதோ ஸ்ரீயோ வரதோ பவதோ ஸ்ரீயோ வரதோ பவதோ ஸ்ரீயோ அம்பிகாயி நமோ நமः. தியாயாமி ஆவாகயாமி ஆசனம்
சமர்ப்பயாமி. மகாலட்சுமி சொல்லி அம்பாள் பாதத்துல போட்டு தொட்டு முள்ள தொட்டு தீர்த்தம் கொடுத்து அம்பாள் பாதத்துல விடுங்கோ. உங்க குலசாமி பேரை சொல்லி, பெண் தெய்வம் பேரை சொல்லி, முத்துமாரியம்மன் பேரை சொல்லி விடுங்கோ. பாதயோகோ வாக்கியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானானந்தாச்சமணியம் சமர்ப்பயாமி. வஸ்திர உத்தரியாவரணாத்தியரங்கநாதே மஞ்சள் அரிசி எடுத்து அம்பாள் தாய் பரமேஸ்வரி அம்பாளை பூஜை பண்ண முன்னாடி அம்பாளுக்கு சின்ன ஒரு பெரிய வெற்றியா எடுத்து வச்சுக்கோங்க. சௌபாகியலட்சுமி நமஹாவும், வீரலட்சுமி நமஹாவும், விஜயலட்சுமி நமஹாவும், ஆதிலட்சுமி நமஹாவும், மன்னலட்சுமி நமஹாவும், दीप्ताय नमः ओम वसुदाय नमः ओम वसुदाय नमः ओम कमलाय नमः ओम कांताय नमः ओम कामाक्षी नमः ओम क्रोधशंभवाय नमः ओम अनघाय नमः ओम हरिवल्लभाय नमः शोभाय नमः ओम अमुदाय नमः ओम दीप्ताय नमः ओम लोकशोक विनाशिनी नमः ओम धर्मलयाय नमः ओम करुणाय नमः ओम लोकमात्रे नमः ओम वत्सप्रियाय नमः वत्सहस्ताय नमः ओम रत्नाक्षी नमः रत्नोद्भवाय नमः रत्नोगी नमः ओम रत्ननामप्रियाय नमः ओम रमाय नमः ओम रत्नमालाधराय नमः ओम श्री नमः ब्रह्मा विष्णु शिवात्मिकाय नमः ओम श्रीयालज्ञान संपन्नाय नमः भोलेवराय नमः ओम नारायणे बुद्धवरो नमः महागणदान साक्षी नमः महागणेश नमः वासुदेव नमः शिवाय नमः सदाशिवाय नमः महादेव योगी नमः ओम नमः चंद्रवत्याय नमः धर्मवत्याय नमः दारुवास नमः दारुवासाय नमः नमः गुरुमलोकिने नमः गुरुदिनाय नमः भगवानाय नमः मायाय नमः मन्दन्ये नमः महे नमः गणाम्बाय नमः उग्रवाराध्याय नमः शिवाय नमः आनन्दराय नमः प्रेमलोकाय नमः ओम ह्रीं नमः नामपारायण प्रियाय नमः देशाय नमः देशवे नमः विद्यारक्षाणाय नमः मुक्तिदाय नमः तिरुगिने नमः लासयाय नमः लहरे नमः लज्जाय नमः रंबाय लज्जाय नमः भवनावसुरावते नमः भावाय नमः गणाय नमः ओम धर्मादितोल माधुलाय नमः जराकंदर प्रभाय नमः भाग्यादिनिलय नमः भक्तगेरि चित्तगेरि गणाय नमः ओम गणपति नमः श्रीदारुणाय नमः महेश्वरी नमः ओम महाकाली नमः महागणाय नमः महाधनाय नमः भवनाय नमः लज्जाय नमः निर्मलाय नमः गुणात्मिकाय नमः दुर्गावताय नमः विद्याय नमः भगवान भावदेवते नमः नित्याय नमः गुरुवाय கையில மணி இருந்தா மணி அடிச்சு ஊதுபத்திய அம்பாளுக்கு காமிங்க. ஓம் தசாங்கம் குரோரூபம் சுகந்தம் மனோகரம் தசாங்கம் குரோரூபம் சுகந்தம் மனோகரம் நாகேனம் சர்வதேவானம் ரூபோயம் பரேஷ்கராம் சுகந்த ரூபமாஸ்தாவயாமி. ஊதுபத்திய ஓரமா தள்ளி வாழைப்பழம் தள்ளி வச்சிருங்க. சுட்டுக்கிறாம கையில் ட்ரெஸ் பக்கத்துல வைக்கப்படாது. ஓரமா தட்டுல ஓரமா முன்னாடி சாம்பாரத்துல வச்சிருங்க. ஊதுபத்தி காமிச்ச ஊதுபத்தி ஓரமா தள்ளி வச்சிருங்க. சூர சூர சம்யுக்தம் தாம்பூலம் பரேட்சதா நாளிகேரம் பத்திய கதரீபலதாம்பூல நிவேத்யானிகம் நிவேதயாமி. ஊதுபத்தியை தள்ளி வச்சிடணும். தட்டுல வச்சிடணும். முன்னாடி தட்டுல தள்ளி சுட்டுருவீங்க. தள்ளி வச்சிருங்க. இப்ப சூடத்தை வச்சு நீங்க பாக்கங்களமாங்கல்யே சிவே சர்வகௌரி நாராயணி நமோஸ்துதே மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்ரே தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். பொறுமையா தள்ளி ஓரமா இலையில எதிர்பக்கம் ஓரமா வச்சிருந்த சுட்டுக்கிறாம கற்பூரத்தை ஓரமா வச்சு கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க. நல்லா தள்ளி வச்சிருங்க. சாம்பாரத்துக்கு ட்ரெஸ் ஜாக்கெட் பட்டாம தள்ளி வச்சு கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க. கற்பூரத்தை மலையேற்றிங்க. அந்த மாதிரி என்ன வர கேட்டாலும் எல்லாத்தையும் அம்பாள் தாய் உள்ளமா தருவாளாம். ஒன்று வர கேட்டு முதல்ல சங்கல்பத்தோடு பூஜை ஆரம்பித்தோம். விநாயகர் வழிபாடு எந்த பூஜையும் எந்த செயலும் தடையில்லாம நடக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நமோஸ்துதே
துழுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யவர்த்தினி சைலசுதே ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஆசுரமர்த்தினி ரம்யவர்த்தினி சைலசுதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யவர்த்தினி சாதகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்துவே அடியேனுடைய இல்லத்திலே தனலட்சுமியும் தானியலட்சுமியும் சந்தானலட்சுமியும் சௌபாகியலட்சுமியும் வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் ஆதிலட்சுமியும் அன்னலட்சுமியும் அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமிகளும் முத்துமாரி அம்மனும் நித்திய வாசமாக குடியிருந்து அருட்செல்வம் பொருட்செல்வம் இன்பச் செல்வம் கல்விச் செல்வம் சந்தான சௌபாக்கிய புத்திர செல்வம் மன நிம்மதி நோய் நொடியில்லாத வாழ்க்கை சகல சௌரியங்களையும் தந்தருக அம்பாவை பிரார்த்தனை இன்னைக்கு நம்ம ஆத்துல புரியிருக்கணும் கேட்ட வரமெல்லாம் தரணும் இந்த பூஜையில கலந்து எனக்கு வாய் கொடுத்து அம்பிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லி வருஷா வருஷம் இந்த பூஜையில கலந்துக்கணும் ஆசையாமி சந்திரமௌலி ராமாபாவதி இந்த திருவிளக்கு பூஜை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்பான்சர் அவர்கள் உயர்திரு குமார் சார் அவர்கள், உயர்திரு சரவணன் பிரதீபா அவர்கள், உயர்திரு சிந்தாமணி உயர்திரு மணி அவர்கள், உயர்குமார் அபிராமி அவர்கள், உயர்திரு பெயிண்டர் அவர்கள், உயர்திரு நாகராஜன் அவர்கள், உயர்திரு சசீந்திரன் இலக்கியா அவர்கள் ஆலயத்துக்கு முன்னதாக வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். அவங்க வாய்ப்புகள் யாருக்கு பிரசன்ஸ் இருக்காங்களோ இருக்கிற தனோபகாரம்னு பேரு. தனோபகாரம்